அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பருப்பு கடைசல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பருப்பு நல்லா கழுவி குக்கரில் சேர்த்திக்கலாம். 3 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இப்போது இது எல்லாமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி அந்த குக்கரை அடுப்பில் வச்சிடலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். இப்போது பருப்பு நல்லா மைய வெந்துருச்சு. இது அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சிம்பிளான ரெசிபி. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு அதிகமாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு இதில் அதிகமான சத்துக்கள் கிடைக்கும். இப்போ அதே குக்கரை தாளிப்புக்காக வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே சீரகம் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போது வேக வச்ச பருப்பில் இருக்க தண்ணி இருக்குது இல்லையா, அந்த தண்ணியை இதில் சேர்த்திக்கலாம். இந்த தாளிப்பில் இப்போது அந்த பருப்பில் கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்திக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மைய கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போது அந்த தாளிப்பை எடுத்து இந்த பருப்பில் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, சுவையான சிம்பிளான பருப்பு கடைசல் தயாராகிருச்சு. இந்த பருப்பு கடைசல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.